விருக்ஷாசனா, ஒரு காலில் மரம் போல் நிற்பதால் இது விருக்ஷாசனா என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆசனம் மனதை ஒருநிலைப்படுத்த உதவுகிறது. மாணவர்களின் நினைவாற்றலை அதிகரிக்க உதவுகிறது. மூளையில் உள்ள நரம்புகளுக்கு சிறந்த வலிமை கிடைக்கிறது. வீரபத்ராசனா, இது போர்க்கடவுளான வீரபத்ரனின் உயர்நிலை தோற்றத்தில் அமைவதால் வீரபத்ராசனம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆசனம் செய்வதால் கால்களுக்கு நல்ல உறுதி கிடைக்கிறது. புஜபலம் வலுவடைகிறது. முதுகு தண்டுவட கோளாறு சீராகிறது. பார்சுவ கோணாசனா, உடல் பக்கவாட்டு பகுதியில் முழு கோணத்தன்மையுடன் அமைவதால் இது பார்சுவ கோணாசனம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆசனம் செய்வதால் பக்கவாட்டு விலா எலும்புகள் நன்கு விரிவடைகிறது. ஆகர்ண தனுராசனம், காதிற்கு அருகில் காலை கொண்டு சென்று வில்லினை இயக்குவது போல் தோற்றம் அமைவதால் இப்பெயர் பெற்றது. இந்த ஆசனம் செய்வதால் கால்கள் நீட்சியடையவும் கால்கள் வலுவடையவும் முகப்பொலிவு கிடைக்கவும் கண்களில் பிரகாசம் தோன்றும். கர்ப்பாசனம், பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு 2 கைகளையும் காலுக்கு அடியில் கொண்டு வந்து தாடையை பிடிப்பதால் கர்ப்பாசனம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆசனம் செய்வதால் குழந்தைகளுக்கு ஜீரண சக்தி அதிகரிக்கும். உத்ராசனம், உடல் ஒட்டகத்தை போல் அமைவதால் உத்ராசனம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆசனம் செய்வதால் தண்டுவடம் நெகிழ்வு தன்மை அடைகிறது. தலைக்கு இரத்த ஓட்டம் அதிகரிக்கும். சுவாச நோய் தடுக்கப்படுகிறது. கண் பார்வை தெளிவடைகிறது. ஏகபாத ராஜ கபோதாசனா, புறாவின் தோற்றம் போல் அமைவதால் இப்பெயர் பெற்றது. இந்த ஆசனம் செய்வதால் உடலுக்கு முழுமையான வளையும் தன்மை கிடைக்கிறது. நீரிழிவு நோய்க்கு கீழ் முதுகு வலிக்கு சிறந்த நிவாரணம் அளிக்கிறது. சக்ராசனம், உடல் சக்கரம் போல் அமைவதால் இந்த ஆசனம் சக்ராசனம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆசனம் செய்வதால் தண்டுவடம் நெகிழ்வு தன்மை அடைகிறது. தலைக்கு இரத்த ஓட்டம் சீராகும். முதுகு தண்டுவட நரம்புகள் வலுவடைகிறது. தனுராசனம், இந்த ஆசனம் உடல் வில்லை போல் தோற்றம் அமைவதால் இது தனுராசனம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆசனம் செய்வதால் குடல் உபாதைகள் தடுக்கப்படுகிறது. முதுகு பகுதி வலுவடைய இது மிக சிறந்த ஆசனமாக அமைகிறது. அர்த்தசலபாசனா, வெட்டுக்கிளியின் பாதி தோற்றம் போல் அமைவதால் இப்பெயர் பெற்றது. இந்த ஆசனம் செய்வதால் சிறுநீரகம் நன்கு இயங்க உதவுகிறது. சயாட்டிகா என்னும் நரம்பு நிவாரணம் தரும். அடுக்கு பத்மாசனம், அடுக்கு நவாசனம்,
அடுக்கு தனுராசனம். தாமரை ஆசனம். ஜலநேதி. மூக்கில் உள்ள சளி அடைப்பு, குறுகுறுப்பு, தூசி நீங்கி சுவாசம் தெளிவாகும். ஆஸ்துமா, சைனஸ், டிபி, தும்பல் போன்ற நோய் உடையவர்களுக்கு மிக அவசியம். காய்ச்சல், தலைவலி, கண்வலி, காதுவலி, தொண்டை வலி, டான்சில்ஸ் இருக்கும்போது செய்ய வேண்டும்.